அரங்கத்தில் கூடியிருக்கும் அனைவருக்கும் வணக்கங்கள். நான் முதல்ல நீங்கள் மன்னிக்கணும், நான் ஒரு மணி நேரம் தாமதமாக வந்ததுனால திரு சிங்காரம் அவருடைய பேச்சை என்னால் கேட்க முடியாது. அதற்கப்புறம் பேசின ஊடகம் பற்றி பேசிய நண்பருடைய பேச்சையும் சமூகம் பற்றி பேசிய வெங்கடேஷ் அவர்களின் பேச்சையும் கேட்டோன்னே நல்ல வேலை நம்ம சிங்காரம் சார் பேச்சை கேட்கல. 2 பேர் பேச்சை கேட்டதுக்கே நான் ரொம்ப பதட்டமாகி குழப்பமாயிட்டேன். 50 வருஷத்துல சொல்றதுக்கு இவ்வளவு இருக்கா, நம்மளே கிளம்பி வந்துட்டோமேடா ஆகாரம் வரிசையை உட்காந்து மாறி பெரட்டி கொண்டு எல்லாம் பார்த்துட்டே இருக்கேன். ஏன்னா சினிமாவில் எங்களுக்கு என்ன பழக்கம்னா காலையில் ரிலீஸுக்கு முதல்ல ராத்திரி வரை உட்காந்து எடுத்த படத்தை எடிட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த ஒரு காட்சினால ஒன்றும் மாறிட போறதில்லை. இருந்தாலும் இன்னும் போய் சேர்லையில தேட்டருக்கு அது வரைக்கும் எதையாவது நம்ம சரி பண்ணிட மாட்டோமா, அதன் மூலமா அது ஒரு 2 நாள் கூட ஓடிடாதா அப்படிங்கிற முயற்சி இருந்தே இருக்கும். அது பொதுவாக பேச போகும்போது எனக்கு இருக்கும் என்னன்னா, கையில் வச்சிருக்க தகவலை திருப்பி குறைச்சிக்கிட்டோ நீட்டிச்சோ இதை அழுத்தி சொல்லணும் இதை கூட்டி சொல்லணுங்கிற பதக்கத்திலே நான் இருப்பேன். இப்போ இவர்கள் 2 பேச்சையை நான் கேட்ட உடனே இப்போ எதையும் கூட்டி எதையும் நீட்டியெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாத பொழுது வச்சிருக்கிறத நம்ம சொல்லிடுவோம்னு நினச்சேன். முதல்ல நான் மன்னிப்பு கேட்ட இடத்துக்கு வந்துடுறேன். நான் ஏன்னா நேற்று நெடுவாசலுக்கு போய் திரும்புறதுக்கு காலம் ரொம்ப தாமதமாயிடுச்சு. அதனால இந்த காலையில் இங்கே சேர்றது தாமதமாயிடுச்சு. நெடுவாசலுக்கு போன ஒரு காரணம் இருக்குது. நான் போகிறதா இல்லை, நம்ம இருக்க இடத்துல எங்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ அங்கெல்லாம் போயிட்டு இருந்தால் தமிழ்நாடு பூரா நம்ம சேலம் சிவரா சித்த வைத்தியர் லேகிய வைத்தியர் மாதிரி வாரம் ஒரு ஊருக்கு அப்படின்னு கேட்டால் நான் இங்கே போயிருக்கேன். அப்படி தங்க முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கும் பொழுது பிஜேபி திரு H. ராஜா அவர்கள் சொன்னார், நெடுவாசல் வெளியூர்காரனுக்கு என்ன வேலை, எல்லாரும் வெளியே போங்கன்னாரு. அதென்ன அவர் சொல்றாரு வெளியே போங்கன்னு, வெளியூர்கார முதல்ல அங்கே போவோம்னு நினச்சி தான் நான் போனேன். கிளம்பி போய் நான் சொன்னேன், ஏன்னா நம்ம ஒன்று நினச்சிக்கிட்டு இருக்கோம், நம்ம ஊர் நினச்சிக்கிட்டு இருக்கோம் புதுக்கோட்டையெல்லாம், அங்கெல்லாம் வராத வெளியூர்கார மட்டும் வாருன்னு சொல்றதுக்கு இல்லை. கூட்டம் சேர்றதை இன்றைய அரசியல்வாதி விரும்புவதே இல்லை. எங்கேயும் கூட்டம் சேர்ந்துடக்கூடாது. ஏன்னா சேர்ந்த உடனே கூட்டம் சேர்ந்து எல்லாம் தமிழ்நாட்டில் என்ன சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க, புது ட்ரெண்ட் என்னன்னா அரசியல் கட்சி கூட உள்ள வராதங்கிறான். அது இதுவரை கேள்விப்படாதான் இருக்கு. இவங்க உடனே தீண்டத்தகாத யார் ஆக்குறாங்கன்னா அரசியல் கட்சி ஆக்கிடுறாங்க. அதுக்கு நேர்மாறான சினிமா இருக்கலாம். எங்க கூட்டம் சேர்றதா ரொம்ப முக்கியம். நல்லபடியா சேர்ந்தாங்க சந்தோஷமா இருக்காங்க. எங்க கூட்டம் சேரலன்னா பதட்டம் ஆகுறது எங்களுக்கு சினிமாவில். அப்படி இருக்கும்போது இந்த 67 இன்றைக்கு 50 ஆண்டுகளில் இந்த சமூகம் என்று பேசும்போது திரு கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் நான் வந்தோன்னு சொன்னாங்க, மார்ச் 6ஆம் தேதி தான் அறிஞர் அண்ணா அவர்கள் பதவி ஏற்றுக்கிட்டது. இன்னைக்கு சரி 50வது வருஷம். நாங்கள் ஆமாங்க எனக்கு தெரியுங்க அப்படின்னேன். இல்லை ரொம்ப பேருக்கு தெரியாது, அதனால எல்லாரும் சொல்லிடுறாங்க. எனக்கு அது ஆளை பதிந்த விஷயம். ஏன்னா மார்ச் 6 அண்ணா பதவி ஏற்று 5 வருஷம் கழிச்சு பிறந்தவனா, அதனால என்னால் அந்த மார்ச் 6 மறக்கவே முடியாது. அதனால அடுத்த மாதிரி எனக்கு தெரியாது. 67 என்னவா இருந்துச்சு சினிமா அப்படின்னு நம்ம யோசிச்சிருவோம். முதல்ல 50 வருஷத்துல சினிமாவில் எப்பொழுதும் மாற்றம் என்பது 2 விஷயங்களாக தான் நிகழ்ந்திருக்கு தமிழகத்தில். இன்னொன்று இந்த தலைப்பில் G67 ஒரு 5 விஷயம் பேசுறீங்கல்ல, 50 ஆண்டுகளில் சமூகம், 50 ஆண்டுகளில் பொருளாதாரம், 50 ஆண்டுகளில் ஊடகம், 50 ஆண்டுகளில் அரசியல்னா இது எல்லாமே இருக்கிறது 50 ஆண்டுகள் சினிமாவில். இது எதையுமே சினிமா விட்டு நீ அரசியலை பார்க்க முடியாது, ஊடகம் பார்க்க முடியாது, சமூகம் பார்க்க முடியாது, பொருளாதாரம் பார்க்க முடியாது. அப்படி ஒரு சூழல்ல தமிழ்நாட்டில் நம்ம வளர்ந்துருக்கோம். அரசியல் ரொம்ப பெருசா ஆதிக்கம் செலுத்துனது சினிமாவில். 67 சினிமா என்னவா இருந்துச்சு அப்படின்னா, சினிமாவில் இருந்த எல்லோருக்கும் அரசியல் இருந்துச்சு. ஆனா அரசியல்ல இருந்து அவங்க சினிமா பார்த்தாங்க. நம்ம ரொம்ப தவறா ஒண்ணு புரிஞ்சுக்கிறோம். சினிமாவில் இருந்த எம்.ஜி. ராமச்சந்திரன் அரசியலுக்கு வந்தாரு பதவிக்குன்னு வச்சுக்கிறோம். சினிமாவில் இருந்த சிவாஜி கணேசன் அரசியலுக்கு வந்தாரு, சினிமாவில் இருந்த SSR அரசியலுக்கு வந்தாருன்னு புரிஞ்சுக்கிறோம். இல்ல, அவர்கள் எல்லாம் முதல்ல அரசியல் இருந்தாங்க. M.R. ராதாவா இருக்கட்டும், எம்.ஜி. ராமச்சந்திரனா இருக்கட்டும், எல்லோரும் அரசியலில் இருந்தார்கள். இருந்ததுக்கு சினிமா வந்தாங்க. ஜெயகாந்தன் அவர்கள் சினிமாவுக்கு ரொம்ப லேட்டா வர்றாரு, ஆனா வர்றதுக்கு முன்னாடி அவர் அரசியல் இருந்தார். அப்ப அவங்க எல்லோருக்கும் ஒரு அரசியல் இருந்துச்சு முதல்லயே. அப்ப 67 வந்த ஒரு சுருக்கமான ஒரு பட லிஸ்ட்டை பார்த்தோம்னா நமக்கு 67 சினிமா என்னவா இருந்துச்சுன்னு உங்களுக்கு புரிஞ்சிடும். 67 வந்த படங்கள்ல முக்கியமான படங்கள் அதே கண்கள் ஏசி திருவள்ளுவர் டைரக்ஷன்ல வந்த படம், ரவிச்சந்திரன் கதாநாயகன். நான் பெரும்பாலும் தெரிந்த பரவலா ஓடுன வெற்றி படம் லிஸ்ட் மட்டும் சுருக்கி சொல்றேன். அதே கண்கள், ஸ்ரீதருடைய ஊட்டி வரை உறவு, கந்தன் கருணை திருவள்ளுவர், காவல்காரன் விவசாயி எம்ஜிஆருக்கு, பாமா விஜயம் அனுபவி ராஜா அனுபவி கே பாலச்சந்தருக்கு, KS கோபாலகிருஷ்ணன் கண்கண்ட தெய்வம், அது போக அரசு கட்டளையில் நெஞ்சிருக்கும் வரை 2 படம் இருக்கு. இந்த படங்களை பார்க்கும் பொழுது விவசாயியோ காவல்காரனோ சிவாஜிக்கு திருவள்ளுவரோ கந்தன் கருணையோ பார்க்கும்போது என்னன்னா, 67 எம்ஜிஆர் சிவாஜிங்கிற 2 பேர் இல்லாம தமிழ் சினிமாவே இல்லை. இந்த 2 பேர் போக நெல்லுக்கு பாய்ந்த நீர் கங்கே பொசிந்து கொஞ்சம் புல்லுக்கும் பாய்மாங்கிற மாதிரி நடுவுல எங்கேயோ ஒரு பாலச்சந்தர் ஒரு ஸ்ரீதர் ஒருத்தர் மோந்திருந்தாங்களே ஒழிய முழுக்க சினிமா என்பது 67 சிவாஜி எம்ஜிஆர் 2 பேரை தான் இருந்துச்சு. இந்த 2 பேர்ல என்ன வேறுபாடு இருந்துச்சுன்னா,
ஓடி ஓடி உழைக்கணும்னு பாடின எம்ஜிஆர் சினிமாவுக்காக பெருசா உழைக்க வேண்டியது இல்லைங்கிற தெளிவோடு இருந்தார். அப்படிலாம் ஒண்ணு சிரமப்படுற வேண்டாம் நம்ம அப்படின்னு. அப்படி பாடாத சிவாஜி கணேசன் ஓடி ஓடி சினிமாவுக்கு உழைச்சிக்கிட்டே இருந்தார். காரணம், சிவாஜி என்பவர் என்ன வேறுபாடுனா திரையிலிருந்து ரசிகனை பார்த்தாரு. உட்கார்ந்துருக்க 1000 பேரும் நான் சிரிச்சா சிரிக்கணும், நான் அழுதா அழுகணும், நான் கோவப்பட்டா கோவப்படணும், இந்த உணர்ச்சி அவனுக்கு கடத்தணும், அதுதான் ரொம்ப முக்கியம்னு ஸ்கிரீன்ல இருந்து ஆடியன்ஸை பார்த்தாரு சிவாஜி கணேசன். எம்ஜிஆர் அதை பத்தி எந்த கவலையும் இல்லாம ஆடியன்ஸை உட்கார்ந்து ஸ்கிரீனை பார்த்தாரு. வந்துட்டாண்டா தலைதான் விசில் அடிக்கணும், அவ்வளவுதான் முக்கியம், வேற ஒண்ணும் செய்ய வேண்டாங்க அப்படின்னு இந்த கூட்டத்துக்குள்ள அதை பார்த்ததுனால எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ, எதுவெல்லாம் வழியோ, மக்களை சென்று அடைவதற்கு அது ஒண்ணுதான் வழியா இருந்துச்சு. பேஸ்புக் ட்விட்டர் இல்லாதனால சினிமா ஒண்ணுதான் வழி, டெலிவிஷன் இல்ல. அப்படி எல்லா வகையிலையும் அதை பயன்படுத்திக்கணுங்கிற முடிவுல ஒவ்வொரு அடியவும் திட்டமிட்டு நடிகனா இருந்து அடுத்த கட்ட துணைக்கு நகர்த்துறாரு எம்ஜிஆர். 67 77 வரைக்கும் சிவாஜி கணேசன் அவர்கள் எதுவெல்லாம் வாய்ப்பு அமைச்சிச்சோ அதையெல்லாம் தள்ளி விட்டுட்டு வெறும் நடிகனா மட்டுமே தன்னை குறுக்கிக்கிறார், விசாலப்படுத்திக்கிறாருன்னு சொல்லணும். நடிக்கிறதா முக்கியம், நான் ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிற முடிவுக்கு வந்து முழுக்க நடிக்கிறாரு. இந்த 2 பேருக்கு நடுவுல எங்கிருந்தோ ஒரு ஸ்ரீதர் வர்றாரு, ஒரு கே பாலச்சந்தர் வர்றாரு, முட்டி முளைக்க முயற்சி பண்றாங்க. அது ஒண்ணு நடந்துகிட்டே இருக்கு. நடந்துகிட்டு இருக்கும்போது ஒரு 10 ஆண்டு காலம் முடியுது. 77ல திரு எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் சினிமாவை விட்டு விலகிறாரு. 10 வருஷம் கழிச்சு சினிமாவை விட்டு எம்ஜி ராமச்சந்திரன் விலகும் போது சிவாஜி சினிமாவை கைவிட்டாரு. காரணம், அதுவரை எய்தாப்புல எம்ஜிஆர் இருந்தாரு, தனக்கு போட்டியா அவருக்கு போட்டியா நம்ம ஒரு ஆளை வச்சுக்க வேண்டியது இருந்துச்சு. அதனால இவர் ஒரு செட் ஆஃப் டைரக்டர்ஸ் வச்சிருந்தாரு, இவர் ஒரு செட் ஆஃப் கம்பெனி வச்சிருந்தாரு. உலகத்துல எங்கேயா கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு கம்பெனில எம்ஜிஆர் வச்சு படுத்தா சிவாஜி வச்சு எடுக்கவே மாட்டாங்க. தேவர் பிலிம்ஸ் கடைசி வரை சிவாஜி வச்சு எடுக்கவே இல்லை. அப்ப அது வேற இது வேறன்னு இருந்துச்சு. எம்ஜிஆர் நடிக்கிறத நிப்பாட்டுறாரு 77ல. சிவாஜி தன் கைப்பிடிய தளர வர்றாரு சினிமாவில் இருக்கக்கூடிய. எப்பொழுதும் அப்படித்தானே. இத்தனை ஆண்டு காலம் எதற்கும் தளராம ஓடி ஓடி உழைச்சிட்டு இருந்த திரு கருணாநிதி அவர்கள் ஜெயலலிதா மறைஞ்சு போறாங்க, உடல்ல குன்றிட்டாரு. ஜெயலலிதா இருந்தா கருணாநிதி ரொம்ப பிரமாதம் இருந்திருப்பா நான் நம்புறேன். இங்க எதிர்த்து அழிக்க வர்றதுக்கு ஆள் இல்லை, இவெல்லாம் ஒரு ஆளான்னு நினைச்சு அதுல சுருங்கிட்டாரு. அதை போல எம்ஜிஆர் சினிமாவை முடிக்கிறாரு, சிவாஜி கைவிட்டுறாரு சினிமாவை 77ல அவர் கைவிட்ட காரணத்தினாலையும் டெக்னாலஜி ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுத்துது. கலர் பிலிம் வருது, ரெக்கார்டிங் வந்து ட்ராக்ல இருந்து டூவல் ட்ராக்ல இருந்து 6 ட்ராக்கா மாறுது. மாறும்போது ஒளியாவும் பெரிய மாற்றம் ஏற்படுது. பாரதி ராஜாங்கிற ஒருத்தர் வந்து விழுந்துறாரு சினிமாவுக்குள்ள. பாரதி ராஜாவுக்கு முன்னாடி 76லயே தேவராஜ் மோகன் வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பிலிம் கலர் பிலிமா மாறுறதுனால அதுக்கு முன்னாடி இந்த ஸ்ரீதரும் பாலச்சந்திரம் இந்த மாற்றத்துக்குள்ள வருவதற்கு லேசா மூச்சு வாங்குறாங்க. இது சரிதானா, இது நின்றுமா, இதெல்லாம் புதுசு. நம்ம எல்லாம் நினைச்சோம்ல, பேஸ்புக் ட்விட்டர்லாம் சும்மா அந்த பையில உட்காந்து குறிச்சு பண்ணிட்டே இருக்காங்க. நமக்கு தெரியாது இல்ல 5 லட்சம் பேர் பெருநாள் ஒன்று கூட்டுறதுக்கு இந்த பேஸ்புக்கை பயன்படுத்துவாங்கன்னு. அது அவனுக்கு தானே தெரிஞ்சு, நமக்கு தெரியவே இல்லை. அந்த மாதிரி அன்னைக்கு வந்து பாரதி ராஜா தான் தெரிஞ்சு இந்த கலர் பிலிம் தான் நீங்க ஆள போகுது சினிமாவை. கூடவே வந்து இளையராஜாவுக்கு தெரிஞ்சு இந்த ஸ்டீரியோ சவுண்டு தான் ஆள போகுது. அப்படி ஒரு தொழில்நுட்ப மாற்றம் நிகழும் பொழுது பெருசா இவங்க 2 பேரும் வந்து நின்றாங்க. வந்துட்டீங்கன்னா 77ல இருந்து 87 வரைக்கும் முழுமையான அது ஒரு பாரதி ராஜா காலமா இருக்கு. சினிமா முழுக்க தன்னை மாற்றிக்கொண்ட காலகட்டம் எந்த டிக்கெட்னு பாத்தீங்கன்னா 77ல இருந்து 87. புது தயாரிப்பாளர்கள், புது இயக்குநர்கள், புது நடிகர்கள் அத்தனை பேர் வர்றாங்க. இந்த 77ல இருந்து 87க்குள்ள யாருமே அறியாம 2 பேர் வளர்றாங்க. ஒண்ணு ரஜினிகாந்த் அவர்கள், இன்னொன்னு கமலஹாசன் அவர்கள். இவர்கள் யாருமே இவங்க தான் வரப்போறாங்க, இவங்க தான் ஹீரோன்னு சொல்லவே இல்லை. நீங்க 77 படம் லிஸ்ட் பாத்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். 16 வயதிலே வந்து அதே வருஷத்துலதான் ஆடுபுலி ஆட்டம் வருது. இதுக்கு ஒரு தொடர்பும் இல்லை. அதுவும் ரஜினிகாந்த் கமலஹாசன், இதுவும் ரஜினிகாந்த் கமலஹாசன். அது ஒரு வருஷம் கழிச்சு தான் அவளை படித்தான ஒரு படம் வருது. அந்த 1977 தான் ஜான் ஆப்ரஹாமுடைய அக்ரஹாரத்தில் கழுதை வருது. இப்படி பெரிய விஷயங்களா வரும் பொழுது என்ன மாற்றம் அப்ப சத்தம் இல்லாம மெதுவா நடந்துச்சுன்னா, கதாநாயகன் என்பவன் நல்லவனாவெல்லாம் இருக்க வேண்டியது இல்லை அப்படிங்கிறத ரஜினிகாந்த் மெதுவா சமூகத்துல செய்ய ஆரம்பிச்சாரு. வில்லனா இருந்து கதாநாயகன் மாறுற காரணத்தினால அது வரைக்கும் கதாநாயகன் தமிழ் சினிமாவில் மிக ஒழுக்கமானவனா, அம்மாவை கும்பிடுறவனா, பெண்ணை அவன் போய் காதலிக்காம அவ காதலிச்சா அதை ஒப்புக்கொள்றவனா, எதிரி அடிச்சுட்டு திருப்பி அடிக்கிறவன், வாங்கிக்கிட்டு திருப்பி அடிக்கிறவனா, இப்படி எல்லாவற்றிலும் ரொம்ப நல்லவனா இருக்க தமிழ் சினிமாவின் கதாநாயகன் ரஜினிகாந்தின் வருகையில லேசா அந்த ஒரு நெரிசல் விழுகுது. அப்பதான் முதல்ல கதாநாயகன் சிகரெட்டை தூக்கி போட்டு பிடிப்பான், அதை குடிப்பான்.
அவன் பல பெண்களோடு இருப்பான், ஆனா கதாநாயகி ரொம்ப உண்மையா இருப்பான். அப்புறம் 5வது இருந்து இப்படி மெதுவா ஒன்றொன்னா நடக்க ஆரம்பிக்குது. அது என் போன்ற தலைமுறைக்கு எந்த குழப்பமும் இல்லாம புரியுது. எங்க அப்பாவுக்கு பதட்டம் ஆகுது. நான் ரஜினிகாந்துக்கு ரசிகனா பார்க்கும் பொழுது ஒவ்வொரு தடவை எங்க அப்பா எடுத்து என்ன கேட்பாருன்னா, அவன் பேசுறது ஒரு புரியுதான் பாரு. எனக்கு குழப்பம் இல்லாம சுத்தமா புரிஞ்சு வார்த்தைக்கு வார்த்தை. அவருக்கு கடைசி வரைக்கும் புரியல அவருக்கு. ஏன்னா அவர் சிவாஜி கணேசன் பேசுற தமிழ் கேட்டவர், SSR தமிழ் கேட்டவர். அவருக்கு ரஜினிகாந்த் பேசுவது தமிழாவே குழப்பமா இருந்துச்சு. ஆனா எனக்கு குழப்பமே இல்லாம கிளியரா இருந்துச்சு. இவர் வேற ஒரு ஆளா இருக்காரு, இவர் நம்மளா இருக்காருன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அவன் ஒரு சாதாரண ஆளா இருக்கான், பக்கத்துல உட்காந்துருக்கான். அவனுக்கு தனியா எந்த பூச்சும் இல்லாம இருக்காங்கிற ஒரு ஆள் வளர ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த 77ல இவர்கள் இருவரும் வரும் பொழுது இயக்குனரா பாரதி ராஜா கதவை திறந்து விட்டதுனால 77ல முக்கியமான இயக்குனர்களா திரு பாக்கியராஜ், திரு டி ராஜேந்தர், திரு ராபர்ட் ராஜசேகரன், திரு பாசில், ருத்ரையா இவர்கள் எல்லோரும் வந்து விடுகிறாங்க. சினிமா 77ல இருந்து 82 வரை பார்த்தீங்கன்னா புது வெள்ளமா அடிச்சு கிளம்பி வருது. இப்படி எல்லாம் படங்கள் வர முடியுமான்னு ஆச்சரியமா இருக்கு. இந்த 4 பசங்க ஒரு பொண்ணுங்கிறத பாலைவனச்சோலையில 81 ஆரம்பிச்சது இப்போ எடுத்துக்கிட்டே இருக்காங்க விட முடியாம. அப்படி இருக்கும் பொழுது சினிமாவில் இன்னொரு மாற்றம் சத்தம் இல்லாமல் நடந்துச்சு. எப்படி ரஜினிகாந்த் வந்து கதாநாயக பிம்பத்தை மாத்தினாரோ அப்படி இயக்குனருங்கிற பிம்பத்தை பாக்கியராஜ் அவர்கள் மாத்துறாரு. இன்னைக்கு நிறைய கேடுக்கு அதுதான் முதல்ல தொடக்கம். தமிழ் சினிமாவில் எப்பொழுதுமே கதை என்பது வேற, இயக்கம் என்பது வேற. எல்லா சினிமாவும் அப்படித்தான் இருக்கு. தமிழ் சினிமா மட்டும் கதை, திரைக்கதை, வசனம், இயக்கமா இருக்கு. டைரக்டரே தான் கதை சொல்றவனா இருக்கான், கதை சொல்றவனே டைரக்டரா இருக்கான். அது ஏன் நடந்துச்சுன்னா பாக்கியராஜ் அந்த பகுதியை ஏற்படுத்துறாரு. அதுக்கு முன்னாடி எழுதியிருக்காங்க, 1-2 பேர் அங்கே எழுதியிருக்காங்களே ஒழிய பெரும்பாலும் எல்லோரும் அவருடைய படத்துக்கு அவர்களே கதை வசனம் எழுதுவதுல பழக்கமே இல்லை. பாக்கியராஜ் அவர்கள் செய்கிறாரு. எப்படி செய்கிறாருன்னா, பொதுவாக டிஸ்கஷன்ல ஒரு கதை பேசும் பொழுது என்ன பேசுவோம்னா, ஒரு 60-65 சீன் இருக்கும் ஒரு படத்துக்கு. 65 சீன்ல வந்து 5 அசிஸ்டன்ட் உட்காந்து பேசுவோம். ஒரு கேமராமேன் அசிஸ்டன்ட், ப்ரொடியூசர், இப்படி 10-12 பேர் அதை பத்தி பேசிட்டே இருப்போங்களே. பேசும்போது எல்லோருக்கும் இந்த காட்சி நல்லா இருக்கு, கைதட்டு வாங்கன்னு பேசுவோம். ஒருத்தருக்கு மாறுபடும், கருத்து மாறுபடும். ஒரு 15 சீன் கைதட்டு வாங்குற சீன், இந்த சீன் கன்ஃபார்மா கிளாப்ஸ்பா அப்படின்னு பேசணும்னா இது மாறுபட்டுட்டே இருக்கும். ஆனா ஒரு குறிப்பிட்ட காட்சி மட்டும் அந்த 12 பேரும் ஒப்புக்கொள்வோம். கண்டிப்பா தமிழ்நாடு முழுக்க கிளாப்ஸ். சிட்டியில மெட்ராஸ்ல கைதட்டினா கன்னியாகுமரி வரை இந்த சீன் கைதட்டுவான்னு உறுதியா நம்புவோம். அப்படி எல்லாருக்கும் பட்டவர்த்தனமா தெரிஞ்ச ஒரு காட்சி இருக்கும்ல, பாக்கியராஜ் அவர்கள் அந்த காட்சியில நிப்பாட்டி அது 15வது காட்சியோ 30வது காட்சியோ 40வது காட்சியோ கவலை இல்லை, தமிழ்நாடே கைதட்டிக்கிட்டு இருக்கும்போது நிப்பாட்டி கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன் கே பாக்கியராஜ் டைப் போடுவாரு. அதுவரை யாரும் அப்படி படத்துக்கு கூர்க்க டைட்டில் போட்டதே கிடையாது. ஒண்ணு எடுத்தோம் போடுவாங்க, இல்ல படம் முடியும் போது போடுவாங்க. அப்ப ஒரு என்னை போல அடுத்து வர இயக்குநர்கள் நினைக்கிறேன்னா, இந்த கைதட்டை நான் பெறணும், இந்த புகழ் எனக்கு வேணும்னு நினைச்சுதான் நான் சினிமாவுக்கு வர்றேன். வரும்போது எனக்கு சப்கான்சியஸ்ல என்ன படிக்குதுன்னா, ஓ அப்ப நானும் கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன் பண்ணாதான் கைதட்டு விழுகும் போல முடிவு பண்ணி நான் முதல்ல உட்காந்து ஒரு கதை ரெடி பண்ண ஆரம்பிக்கிறேன். டைரக்ஷனுக்கு கதைக்கு சம்பந்தம் இருக்கிற அறிவே இல்லாம கதை வேற, டைரக்ஷன் வேற. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கதை சொல்லிடுறேன். அவ்வளவு பேருக்கு தமிழ்நாடு பூரா தெரிஞ்ச கதை வந்து பாட்டி வடை சுட்ட கதை இல்லையா? ஒரு ஊர்ல ஒரு பாட்டி இருந்தா, வடை சுட்டா, ஒரு காக்கா வந்துச்சு, வடையை தூக்கிட்டு போயிடுச்சு, கிளையில உட்காந்துச்சு. வந்த நரிக்கு சொல்லுச்சு, காக்கா காக்கா அழகா இருக்க ஒரு பாட்டு பாடுச்சு. காக்கா பாடுச்சு, வடை கீழே விழுந்துச்சு, நரி தூக்கிட்டு ஓடி போயிடுச்சு. இது எல்லாருக்கும் தெரிஞ்சு இது கதை. இந்த கதை சினிமாவுக்கு டைரக்ஷன் ஆகும்போது என்ன ஆகும்னா, ஒரு ஊர்ல ஒரு பாட்டி இருந்தா அப்படின்னா ஊரு எந்த ஊரு, வந்தவாசியா வேலூரா, வேலூரா மெட்ராஸா சொல்லணும் நமக்கு இல்லையா? கேமரா கேட்பாங்க லொகேஷன் என்னன்னு. அந்த ஊர்ல ஒரு பாட்டி இருந்தா அப்படின்னா பாட்டிக்கு வயசு 50 80. ஏன்னா படிக்கும் போது எனக்கு பிடிச்ச பாட்டியை நான் மனசுக்குள்ள நினைச்சுக்குவேன். இப்ப காட்டணும், பாட்டிக்கு வயசு 50 80. பாட்டிக்கு வயசு 80னா அவ விதவையா சுமங்கலியா? ஏன் முக்கியம்னா காஸ்டியூம் இருக்கு சொல்லணும், வெள்ளை புடவை கொடுக்கணுமா கலர் புடவை கொடுக்கணுமான்னு அவன் கேட்பான், எந்த புடவை கொடுக்கணும். இல்ல அவ சுமங்கலி தான் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் மரத்தடி உட்கார்ந்துருந்தானே, எந்த மரத்தடி, ஆலமரமா அரச மரமா, அதை சொல்லணும். வடை சுட்டா அப்படின்னா என்ன வடை, மசால் வடையா உளுந்த வடையா சொன்னாதான் ஆட்டி பாட்டு எடுத்து கொண்டு வைப்பான் ஷூட்டிங்கு. சுட்ட வடையா இடுக்கில் எடுத்தாலா அதிகரடியில் எடுத்தாலா அதை காட்டணும். வடை எடுக்கும்போது எடுக்க வந்த காக்கா அண்டங்காக்காயா சாதா காக்காயா, புடுங்க வந்த நரி பணங்காட்டு நரியா சாதா நரியா, இதெல்லாம் சொன்னா டைரக்ஷன். இது தனியா கதை.
இது டைரக்ஷன் எல்லாம் சொல்ல வேண்டியது. இது ரெண்டையும் ஒருத்தனை செய்ய வேண்டியது வந்த போது அவன் என்ன செய்ய ஆரம்பிச்சான், இது குழப்பமாக இருந்துச்சு சினிமாவில். அதை ஆரம்பிச்சது பாக்கியராஜ், அதை ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுனது டி ராஜேந்தர். டி ராஜேந்தர் என்ன பண்ணாருன்னா, ஒரு பையன், ஒரு சின்ன கை, ஒரு 12 வயசு பையன் ஒரு 4 வயசு பிள்ளை கையில தூக்கிட்டு ட்ரெயினுக்குள்ள பாட்டு பாடிக்கிட்டே இருப்பான். அவனுக்கு 10 காசு கொடுக்குற வெளிநாடை போட்டு என்ன கேட்பாருன்னா, ஏப்பா இந்த சின்ன வயசுல இப்படி தங்கச்சியை தூக்கிக்கிட்டு பாட்டு பாடிட்டு இருக்கியே, நீ இவ்வளவு இந்த காசு இப்படி போனது போதும். இல்லைங்க ட்ரெயின் இன்னொன்னு அங்க இருக்க சைக்கிள் கடைக்கு போய் நான் பஞ்சர் ஓட்டுவேங்க. ஓ பஞ்சர் ஓட்டி தங்கச்சியை காப்பாத்துறியா? இல்லைங்க சைக்கிள் கடை 8 மணிக்கு பூட்டிடுவாங்க. அதுக்கப்புறம் எதாவது டெய்லர் கடை நான் காஜா எடுப்பேங்க. ஓ காஜா எடுத்தா தான் தங்கச்சியை காப்பாற்ற முடியும் இல்லையா? இல்லைங்க காலையில எந்திரிச்சு சைக்கிள் எடுத்து மறுபடியும் பேப்பர் போட போவேங்க. அடா உனக்கு வேலை தெரியும் சொல்லு அப்படின்னு சொன்னா கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன், இசை, பாடல்கள், பாத்திரங்கள் தர்ஷிராஜ் வரும். காட்சிக்கு காட்சி வந்து இப்படி டைட்டில் போடுவதற்காகவே ஒருத்தர் சீனி வச்சது அவர் மட்டும் தான். நான் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கேன், டேய் கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன் தான் சினிமா உலகம் நினைச்சிட்டு இருந்தது. 80களில் நினைச்சிட்டு இருந்த பொழுது டி ராஜேந்தர் வருகைக்கு அப்புறம் அது மட்டும் 10வது போல இருக்கு, இன்னமும் வேணும் போல இருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப பூட்டு வாங்கின ஒரு பாக்கியராஜ், அதை அமுக்கு பூட்டாக்கி சாவியை தொலைச்சது வந்து டி ராஜேந்தர். அதை சுத்தி நல்லா வந்து காடா துணி சுத்தி சீல் வச்சது யாருன்னா திரு ஆர்.பி. சௌத்ரி அவர்கள். சூப்பர் ஃபிலிம்ஸ் ஒரு கம்பெனி, ரொம்ப பிரமாதமான ஒரு தயாரிப்பாளர், எனக்கு ரொம்ப பிடிச்ச தயாரிப்பாளர். ஏன்னா இன்னைக்கு வரையும் தமிழ் சினிமாவில் இருக்கும் பெரும்பான்மையான நாட்டு அறிமுகப்படுத்தினது அவர் தான். ஆனா ஒரு மேடையில கூட நான் தான் அறிமுகப்படுத்தினேன்னு சொல்லவே மாட்டார், அந்த பெருமையை அடையவே மாட்டார் அவர். அவரு 88 படம் எடுத்திருக்காரு. 88 படத்துல 60 பேர் அறிமுக இயக்குனர்கள், 60 பேரை டைரக்டர்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ண ஒரே ஆளு ஆர்.பி. சௌத்ரி தான். என்ன சிக்கல்னா, அவர் பண்ணது இயக்குநர்களை அறிமுகப்படுத்தும் பொழுது என்ன செஞ்சாருன்னா, அவர்கள் நிறுத்துவதற்கான தராசா அவர்கள் கதை சொன்னா அவர்களுக்கு பட வாய்ப்பு கொடுத்தாரு. கதை வேற டைரக்ஷன் வேறங்கிறது வந்து அவருக்கும் பிடிபடலை. இவன் நல்லா கதை சொல்றான், இவனுக்கு அந்த டைரக்ஷன் வாய்ப்பு கொடுத்துருவீங்க. அப்ப புது இயக்குநர்கள் அத்தனை பேரும் சூப்பர் ஃபிலிம்ஸ் வாசல்ல போய் விற்க ஆரம்பிச்சாங்க. அந்த கம்பெனியில 60 இயக்குநர்கள் அறிமுக இயக்குநர்களா இருந்தாங்க. இன்னைக்கு இயக்குநர்களா இருக்கவங்க அந்த 60 பேர்ல 5 பேர் தான் இருக்காங்க. இந்த 5 பேர் தான் இயக்குநர்கள், மிச்சம் 55 பேர் கதாசிரியர்கள். அவன் கதையை விற்க முடியாம, டைரக்ஷன் பண்ண முடியாம தடுமாறிக்கிட்டே இருக்கான். இது டைரக்ஷன் சைட்ல நடந்த ஒரு பெரிய மாற்றம் அந்த 10 வருஷத்துல. 87ல 87 வந்தா 87ல எம்ஜிஆர் அவர்கள் இறந்து போறாங்க. சிவாஜி முழுமையா தன்னுடைய நிலையை உணர்ந்துடுறாரு. நம்ம இனிமே வயசான கதாபாத்திரம் தான் நடிக்கணும்ட்டு நதியாவுக்கு அப்பாவும் அன்புள்ள அப்பாவும் ராதாவின் முதிர் வயதான காதலனா முதல் மரியாதை நடிக்க ஆரம்பிச்சாரு. நடிக்க ஆரம்பிக்கும் போது சிவாஜியோட கிளச்சஸ் விட்டு முழுமையா வெளியே போகுது. இதுக்கிடையே ஒண்ணு சொல்ல வந்துட்டேன், இந்த 77ல 87 இருக்கு இல்லையா, எம்ஜிஆர் அவர்கள் சினிமாவில் இல்லாட்டினா கூட சினிமா முழுக்க எம்ஜிஆரின் பிடியில தான் இருந்துச்சு. எம்ஜிஆர் அதுல பங்கு பெறல, ஆனா எம்ஜிஆர் விரும்பியதுதான் தமிழ் சினிமாவில் நடந்தது. வெற்றி பெற்றவர்களை கூப்பிட்டு தன் பக்கத்துல வச்சுக்கிட்டார் அவர். பாக்கியராஜ தொடர்ந்து ஒருத்தன் 5 சில்வர் ஜூப்ளியை கொடுப்பான், இதெல்லாம் ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு அவன் கலை உலக வாரிசுன்னு அறிவிக்கிறாரு. பாரதிராஜா அவர்கள் இப்போ சொல்லுவாங்க, ஒரு ஈழத்தமிழர் பிரச்சனை நடக்குது, பாரதிராஜாவை தலைவராக்கி அவர் தலைமையில கூட்டம் சேர்க்கிறாரு. சினிமாவில் எதுவெல்லாம் முக்கியமான ஆட்களோ அவர்கள் எல்லோரையும் எம்ஜிஆர் அவர்கள் தன் பக்கத்துல வச்சுக்கிறார். அதான் பாரதிராஜா கிட்ட அடிக்கடி சொல்லுவாரு, திரு எம்ஜிஆர் அவர்கள் கூப்பிட்டு இந்த இன்ஜினியரிங் காலேஜுக்கெல்லாம் எல்லாம் பிரைவேட் காலேஜஸ் பெர்மிஷன் கொடுக்கும்போது நீ 2 காலேஜ் எடுத்துக்கான பாரதிராஜாவை. பாரதிராஜா நம்ம பள்ளிக்கூடத்துக்கே போனதில்லை, நம்ம எப்படி காலேஜ் நடத்துறதுன்னு புரியாம டைரக்ஷனோட அதுல கூட காசு அன்னைக்கு அவருக்கு பாரதிராஜா தெரியல, புரியாம அண்ணன் அதெல்லாம் எனக்கு வேண்டாம் காலேஜ்ல நடத்த முடியாது வந்துட்டாரு. அதனால கல்வி தந்தையா பாரதிராஜா ஆகுறது தமிழ்நாடு தப்பிச்சிச்சு. பாரதிராஜா கல்வி தந்தையாரு, அதுக்காக அவருக்கு வந்து ரிக்ரெட் தெரிவிச்சுக்கலேன், அவர் அவ்வளவு விளந்து இருந்தாரு. அதெல்லாம் வேண்டாம், அவர் முதல்வருக்கு பக்கத்துல கூட இப்படி அப்படி எம்ஜிஆருக்கு நெருக்கமா இல்லாத எல்லோருமே தவிர்க்கவே முடியாம நேரடியா போய் கோபாலபுரத்துல அடைக்கலம் ஆகியே ஆகும். அது மணிவண்ணனா இருக்கட்டும், ஜெய்சங்கரா இருக்கட்டும், சந்திரசேகரா இருக்கட்டும், யாராக இருந்தாலும் இங்க எதிர்த்து பேசினா அங்க காப்பாற்றுறதுக்கு ஒரு இடம் வேணும். அங்க இருந்தாதான் இங்க பழக்க முடியும். ஒண்ணு நீ எம்ஜிஆர் ஆளா இல்லையா அதை சொல்லிடு அப்படிங்கிற சொல்லித்தான் இந்த 10 ஆண்டு நடந்தது. 87ல 87 எம்ஜிஆர் அவர் இறக்குறாரு. முழுமையா சிவாஜிக்கு வந்து சினிமா கைவிட்டுருது. இந்த நேரத்துல இந்த காலகட்டத்துல ஒரு புதிய மாற்றம் ஏற்படுது. ஏற்பட்ட மாற்றம் 87ல வந்த படங்களிலே ரொம்ப முக்கியமான படம் நாயகன் வந்து சேருது. கமலஹாசன் வச்சு கமலஹாசன் வந்து தமிழ் சினிமா நாயகன் வரையும் கமலஹாசனை தண்டிச்சுக்கிட்டே இருந்துச்சு சினிமா. ஏன்னா 77ல இருந்து 82 வரையும் பிரமாதமான டைரக்டர்ஸ், பிரமாதமான படம் எல்லாம் வந்து சேர்ந்தாங்க இல்லையா. இவர்கள் எல்லோரும் மறுபடியும் பின்னுக்கு இழுத்த ஒரு படம் எதுனா 82ல சகலகலாவல்லவன். தமிழ் சினிமா திருச்சி போல இருக்கு. மகேந்திரன் வந்துட்டாரு, பாலகங்கா வந்துட்டாரு, பாலகரியா வந்துட்டாரு, பாக்கியராஜ் வந்துட்டாரு,
ராபர்ட் ராய்கர் வந்துட்டாரு, ருத்ரையா வந்துட்டாரு, இனிமே வந்து கதாநாயகன் பத்தி பிம்பம் இல்ல, டேரக்டர்ஸ் வந்து சேர்ந்தாங்க நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்லை, இங்க கட்ட வண்டி தான் குழப்பம் நடத்துன்னு 82 வந்து விழுது சகலகலாவலவர். அந்த செஞ்ச கேடுக்கு பிராயசித்தமா கமலஹாசன் மறுபடியும் 5 ஆண்டு காலம் போராடுறாரு, சரி பண்ணவே முடியல. 87 வந்து சேருது நாயகன். நாயகன் ஆச்சரியம் நடக்கும்போதே கமலஹாசன் நடிச்ச மிச்சம் 2 படத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா நாயகன் அப்போ மாறிடல. அவரு பேர் சொல்லும் பிள்ளைங்க ஒரு படமும், காதல் பரிசும் அதே வருஷத்துல ஒரு படம் தான். இந்த பக்கம் இந்த சவாரி பண்ணிட்டே வேற ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முயற்சி பண்றாரு. 87 நாயகன் வருது. 87 to 89 ஒரு குழப்பமான காலகட்டம். 89 தான் மறுபடியும் ஒரு புதிய அலையா இயக்குநர்கள் வந்து விழுகிறாங்க. 89 வந்தவர் தான் பார்த்திபன் வந்து என்ன செய்யறாங்கன்னா, எப்படி பாக்கியராஜர் போட்டார் சாவிக்கு வந்து சீதாஜர் அடுத்தவ கூட்டு போட்டாரோ, அப்படி ரஜினிகாந்த் ஒரு கதாநாயக பிம்பத்தை ஆரம்பிச்சார்ல, அவன் வந்து கொஞ்சம் சுமாராக இருக்கலாம், மோசமா இருக்கலாம், கெட்டவனா இருக்கலாம் அப்படின்னு இருந்துச்சு இல்லையா, அதை ரொம்ப ஸ்ட்ராங்கா பார்த்திபன் ஆக்குறாரு. ஒரு பிரச்சனையும் இல்லை, கதாநாயகன் சகல நேரமும் மோசமானவன் தான், கதாநாயகவே கற்பழிக்கிறவன், ஆனாலும் அவன் கதாநாயகன் சொல்லி புதிய பாதை வந்து விழுது 1989. 89 இருந்து இப்ப வரைக்கும் பார்த்திபனோட அழுத்தம் போட்ட கோடு இல்லை, அதை யாராலையும் அழிக்கவே முடியல. இன்னைக்கு தமிழ் சினிமாவுடைய கதாநாயகன் யாருன்னா கொஞ்சம் கெட்டவன், வில்லையானா ரொம்ப கெட்டவன். கடைசியில் யாரை கொள்றானோ அதை வச்சு நீங்க புரிஞ்சுக்கணும். ஓ எனக்கு கொண்டுட்டாங்கன்னா அதெல்லாம் எனக்கு இல்லை, இவன் ஈரோடு கதாநாயகன், அவ்வளவுதான் வேறுபாடு இல்லையே, மற்றதெல்லாம் ஒண்ணுதான். வெங்கடேஷ் அவர்கள் பேசும்போது சொன்னார் இல்லையா, இத்தனை லட்சம் பேர் இடைநீக்கம் நிற்கிறாங்க பள்ளிக்கூடத்தில் சேர்ந்தவங்க, இவங்கெல்லாம் என்ன ஆகுறாங்க, அவன் படிக்கல சரி, ஆனால் சமூகத்தில் ஏற்படுத்துற மாற்றம் நம்ம பார்க்கணும்னு சொன்னோம் இல்லையா, அவன் ஏற்படுத்துற மாற்றம் தான் இந்த கதாநாயகன் படிக்கக்கூடாது, பள்ளிக்கூடத்துக்கு போகாமல் தான் நல்லது. அவர் ரொம்ப நல்லா படிச்சிருக்கணும். நீங்க பாத்தீங்கன்னா நடிகை மட்டும்தான் மாறுவான், கதாபாத்திரம் மாறவே மாறாது. அவன் பொறுக்கியா இருப்பான், பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டான், காலேஜுக்கே போக மாட்டான், படிச்சிருக்க மாட்டான், ஆனா அவன் டாக்டர் படிச்சிருப்பான். நீ என்னை காதலிச்சு ஆகணும்னு கட்டாயப்படுத்துவான். காரணம் அவன் தான் இன்னைக்கு எனக்கு கன்சியூமர் சினிமாவுது. இந்த இடையில இன்னும் போனா பாருங்க, பள்ளிக்கூடத்துக்கு போகாம அவன் தான் முதல் நாள் 150 ரூபாய் எடுத்து வரான் தேட்டருக்கு. அவனுக்கு புரட்டு போமா, நாங்க வெங்கடேஷ் புரட்டு போமா, தேட்டருக்கு வரவங்க இருக்கணும், பரவாயில்ல இருப்போம். நீங்க அதனாலதான் அந்த கதாபாத்திரம் பார்த்திபன் நடிச்சதுக்கு அப்புறம் அடுத்தாள் நடிச்சாரு, அப்புறம் தனுஷ் நடிச்சாரு, இப்ப சிவகார்த்திகேயன் நடிக்கிறாரு, எல்லாரும் அதுவே தான் நடிப்பாங்க திரும்ப. அதான் நான் ஏன் படிக்காதவன், பொறுக்கி மோசமானவன், தினம் குடிப்பான், ஆனா அவ எல்லாம் சிறந்தவன், அவ இவனோட வந்து படமா இருக்கும். இதுதான் பார்த்திபனோட ஆரம்பிச்சு இவ்வளவு சிறப்பா இங்க வரையும் வந்துருக்கு. இதுக்கு இடையில அந்த பார்த்திபனுடைய காலகட்டம் 89 புதிய இயக்குநர்கள் நிறைய பேர் வந்தாங்க. இதுக்கு நடுவுல ஒண்ணு ஒழுங்கான கதாநாயகனுடைய எச்சம் இருக்குல்ல மிச்சம், கடைசி அணைய போற அளவுக்கு பிரகாசம் எரியும் போது அதே 89 தான் கரகாட்டக்காரன் வந்துச்சு. ராமராஜன் ஒரு புதிய கதாநாயகன் கிடைச்சா தமிழ் சினிமாவுக்கு, அவன் எம்ஜிஆர் மிச்சம். ஆனா தமிழ்நாடு காமெடியா தான் பார்த்துச்சு, கதாநாயகனை பார்க்கவே இல்லை. ராமராஜன் எப்படி பார்த்துச்சுன்னா, இந்த மாடல்லாம் செய்யறாங்க அப்படின்னு பார்த்துச்சு. ஒருத்தர் அப்போ அம்மாவை கும்பிட்டாரு, பெண் அவகாலத்தாங்க அழுத்தாரு, அடி வாங்கிட்டு அடிச்சாரு. ஆனா உலகம் அந்த காமெடியாக நடந்திருக்கு. 87 எம்ஜிஆர் அவர் இறக்குறாரு. முழுமையா சிவாஜிக்கு வந்து சினிமா கைவிட்டுருது. இந்த நேரத்துல இந்த காலகட்டத்துல ஒரு புதிய மாற்றம் ஏற்பட்ட மாற்றம் 87 வந்த படங்கள்லே ரொம்ப முக்கியமான படம் நாயகன் வந்து சேருது. கமலஹாசன் வச்சு கமலஹாசனுக்கு தமிழ் சினிமா நாயகன் வரையும் கமலஹாசனை தண்டிச்சுக்கிட்டே இருந்துச்சு சினிமா. ஏன்னா 77 இருந்து 82 வரை பிரமாதமான டைரக்டர்ஸ், பிரமாதமான படம் எல்லாம் வந்து சேர்ந்தாங்க இல்லையா. இவர்கள் எல்லோரையும் மறுபடியும் பின்னுக்கு இழுத்த ஒரு படம் எதுனா 82 சகலகலாவலவர். தமிழ் சினிமா திருச்சிருச்சு போல இருக்கு. மகேந்திரன் வந்துட்டாரு, பாலநேந்திரா வந்துட்டாரு, பாரதிராஜா வந்துட்டாரு, பாக்கியராஜ் வந்துட்டாரு, ராபர்ட் ராய்கர் வந்துட்டாரு, ருத்ரையா வந்துட்டாரு. இனிமே வந்து கதாநாயகன் பத்தி பிம்பம் இல்ல, டைரக்டர்ஸ் வந்து சேர்ந்தாங்க நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்லை, இங்க கட்ட வண்டி தான் குழப்பம் நடத்தும்னு 82 வந்து விழுது சகலகலாவலவர். அந்த செஞ்ச கேடுக்கு பிராயசித்தமா கமலஹாசன் மறுபடியும் 5 ஆண்டு காலம் போராடுறாரு, சரி பண்ணவே முடியல. 87 வந்து சேருது நாயகன் ஆச்சரியம் நடக்கும் போதே கமலஹாசன் நடிச்ச மிச்சம் 2 படத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா நாயகன் அப்போ மாறிடல. அவரு பேர் சொல்லும் பிள்ளைங்க ஒரு படமும், காதல் பரிசும் அதே வருஷத்துல ஒரு படம் தான். இந்த பக்கம் இதை சவாரி பண்ணிக்கிட்டே வேற ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முயற்சி பண்றாரு. 87 நாயகன் வருது. 87 to 89 குழப்பமான காலகட்டம். 89 தான் மறுபடியும் ஒரு புதிய அலையா இயக்குநர்கள் வந்து விழுகிறாங்க. 89 வந்தவர் தான் பார்த்திபன்.
பார்த்திபன் வந்து என்ன செய்யறாருன்னா, எப்படி பாக்கியராஜ் போட்ட சாவிக்கு வந்து தீராஜன் அழுத்தமா கூட்டு போட்டாரோ அப்படி ரஜினிகாந்த் ஒரு கதாநாயக பிம்பத்தை ஆரம்பிச்சார்ல. அவன் வந்து கொஞ்சம் சுமாராக இருக்கலாம், மோசமா இருக்கலாம், கெட்டவனா இருக்கலாம் அப்படின்னு இருந்துச்சு இல்லையா, அதை ரொம்ப ஸ்ட்ராங்கா பார்த்திபன் ஆக்குறாரு. ஒரு பிரச்சனையும் இல்லை. கதாநாயகன் நண்பன் சகல நேரமும் மோசமானவன் தான், கதாநாயகவே கற்பழிக்கிறவன். ஆனாலும் அவன் கதாநாயகன் சொல்லி புதிய பாதை வந்து விழுகுது 1989. 89 இருந்து இப்ப வரைக்கும் பார்த்திபன் ஒரு அழுத்தமா போட்ட கோடு இருக்குல்ல, அதை யாராலையும் அழிக்கவே முடியல. இன்னைக்கு தமிழ் சினிமாவின் கதாநாயகன் யாருன்னா கொஞ்சம் கெட்டவன், வில்லை யாருன்னா ரொம்ப கெட்டவன். கடைசியில் யார் யாரை கொள்றானோ அதை வச்சு நீங்க புரிஞ்சுக்கணும். ஓ இவன் கொண்டுட்டாங்கன்னா அதனால இவன் இல்லை, இவன் உயிரோடு இருக்கான கதாநாயகன், அவ்வளவுதான் வேறுபாடு ஒழிய மற்றது எல்லாம் ஒண்ணுதான். வெங்கடேஷ் அவர்கள் பேசும்போது சொன்னார் இல்லையா, இத்தனை லட்சம் பேர் இடைநீற்றத்தில் நிற்கிறாங்க பள்ளிக்கூடத்தில் சேர்ந்தவங்க, இவங்கெல்லாம் என்ன ஆகுறான், அவன் படிக்கல சரி, ஆனா சமூகத்தில் ஏற்படுத்துற மாற்றம் என்னன்னு பார்க்கணும்னு சொன்னோம் இல்லையா, அவன் ஏற்படுத்தின மாற்றம் தான் இந்த கதாநாயகன். கதாநாயகன் படிக்கக்கூடாது, பள்ளிக்கூடத்துக்கு போகாம இருந்தா நல்லது. அவன் ரொம்ப நல்லா படிச்சிருக்கணும். நீங்க பாத்தீங்கன்னா நடிகை மட்டும்தான் மாறுவான், கதாபாத்திரம் மாறவே மாறாது. அவன் பொறுக்கியா இருப்பான், பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டான், காலேஜுக்கே போக மாட்டான், படிச்சிருக்க மாட்டான். ஆனா அவன் டாக்டருக்கு படிச்சிருப்பான். நீ என்னை காதலிச்சு ஆகணும்னு கட்டாயப்படுத்துவான். காரணம் அவன் தான் இன்னைக்கு எனக்கு கன்சியூமர் சினிமாவுக்கு. இந்த இடையில நின்று போனா பாருங்க, பள்ளிக்கூடத்துக்கு போகாம அவன் தான் முதல் நாள் 150 ரூபாய் எடுத்துட்டு வர்றான் தேட்டருக்கு. அவனுக்கு படம் எடுப்போமா, நாங்க வெங்கடேஷுக்கு படம் எடுப்போமா? தேட்டருக்கு வர்றவங்க எடுக்கணும், வராத ஆளுக்கு எடுப்போம். நீங்க அதனாலதான் அந்த கதாபாத்திரம் பார்த்திபன் நடிச்சாரு, பார்த்திபன் நடிச்சதுக்கு அப்புறம் அடுத்த ஆள் நடிச்சாரு, அப்புறம் தனுஷ் நடிச்சாரு, இப்ப சிவகார்த்திகேயன் நடிக்கிறாரு. எல்லாரும் அதுவே தான் நடிப்பாங்க திரும்ப திரும்ப. கதாநாயகன் படிக்காதவன், பொறுக்கி மோசமானவன், தினம் குடிப்பான். ஆனா அவ எல்லாம் சிறந்தவன், அவ இவனோட வந்துருங்கிற படமா இருக்கும். இதுதான் பார்த்திபன் அவர்கள் ஆரம்பிச்சது இவ்வளவு சிறப்பா இங்க வரையும் வந்து நிற்குது. இதுக்கு இடையில அந்த பார்த்திபனுடைய காலகட்டம் 89 புதிய இயக்குநர்கள் நிறைய பேர் வந்தாங்க. இதுக்கு நடுவுல ஒண்ணே ஒண்ணு, ஒழுங்கான கதாநாயகனுடைய எச்சம் இருக்குல்ல மிச்சம், கடைசி அணைய போற அளவுக்கு பிரகாஷ் எரியும் போது அதே 89 தான் கரகாட்டக்காரன் வந்துச்சு. ராமராஜன் ஒரு புதிய கதாநாயகன் கிடைச்சா தமிழ் சினிமாவுக்கு, அவன் எம்ஜிஆர் மிச்சம். ஆனா தமிழ்நாடு அவரை காமெடியா தான் பார்த்துச்சு, கதாநாயகனை பார்க்கவே இல்லை. ராமராஜன் எப்படி பார்த்துச்சுன்னா, இன்னமா இந்த மாடல் எல்லாம் செய்யறாங்க அப்படின்னு பார்த்துச்சு. ஒருத்தர் அப்போ அம்மாவை கும்பிட்டாரு, பெண் அவ காதலிச்சாரு, அடி வாங்கிட்டு தான் அடிச்சாரு. ஆனா உலகம் அதை காமெடியா பார்த்துச்சு. கோயில் வாசல்ல பிச்சை எடுக்கிற யானையை பார்க்குற மாதிரி, ஓ இதெல்லாம் இருக்கு போல இருக்கீங்களா அப்படின்னு. யாருமே அவரை பின்தொடரல, அப்படி பார்த்துட்டு இருந்தாங்க. இதுதான் வலுவா நின்றுச்சு. இப்ப இந்த 89 92ல ஒரு பெரிய மாற்றம் நிகழ்ந்து சினிமாவில். ஒரு 20 ஆண்டு காலம் தான் அவர் இல்லாம இல்லைன்னு இருந்த இளையராஜா இருக்கார்ல, இளையராஜாவை தமிழ் சினிமா கைவிட்டுச்சு. 92ல அன்றைக்கு நடக்குது அந்த மாற்றம். அது வரையும் இளையராஜா கிட்ட தேதி வாங்கினா தான் பழக்க முடியும். அது ரஜினிகாந்த் இருந்துட்டு போறார், ராமராஜன் இருந்துட்டு போறார், ஏடிஎம் இருந்துட்டு போது கருமாரி கந்தசாமி இருந்துட்டு போறார் தயாரிப்பாளர்ல. அதுவெல்லாம் முக்கியம் இல்லை, ராகதேவனின் தேதி கிடைச்சா பழக்கலாம் அப்படின்னு இருந்த பொழுது இதை செஞ்சது யாருன்னா திரு பாலச்சந்தர் அவர்கள் செய்கிறார். பாலச்சந்தர் தான் தமிழ் சினிமாவில் இளையராஜா கிட்ட வந்து சேர்ந்த கடைசி இயக்குனர். 75ல் வர்றாரு இளையராஜா. ஒவ்வொரு இயக்குநர்களா இளையராஜா பின்னாடி போறாங்க எல்லோரும். எம்எஸ் விஸ்வநாதன் விட்டுட்டு எல்லாரும் போகும் பொழுது எல்லாரும் போய் சேர்ந்தாச்சு. 85 10 ஆண்டு காலம் ஆயிடுச்சு. 10 ஆண்டு காலமும் இளையராஜாவை நோக்கி திரும்பாத ஒரே ஒரு இயக்குனர் யாருன்னா கே பாலச்சந்தர். 85ல் ஒரு படம் ஆரம்பிக்கிறாரு. டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மாறி அழுத்தம் கொடுக்குறாங்க, இளையராஜா இல்லாம நீங்க என்ன படம் எடுக்கிறீங்க அப்படின்னு. கால மாற்றத்துக்கு ஏற்ப மாற்றிக்கணும்னு நினைக்கிற ஒரு பாலச்சந்தர் அவர் என்ன செய்யறாரு, இளையராஜாவுக்கு சவாலா ஒரு கதையோட போகணும் முடிவு பண்ணி தன்னுடைய சிந்துபேரியை தூக்கிக்கிட்டு இளையராஜா போறாரு. இளையராஜாவா நம்மளால பார்த்துருவோம்னு. பாலச்சந்தர் தான் கடைசி இயக்குனர் இளையராஜா போனது. பாலச்சந்தர் போய் சேர்ந்த பொழுது முழுமையா சினிமா இளையராஜா வந்துருச்சு. யாருமே ஆள் இல்லை அதுக்கப்புறம் எதிர்பக்கத்துல. அப்படி வந்து சேர்ந்தா சிந்துபேரி அவ்வளவு பெரிய வெற்றி படமாகுது. இவ்வளவு கடைசியா வந்து சேர்ந்த பாலச்சந்தர் 5 வருஷத்துல இளையராஜா உடச்சுக்கிட்டு வெளியே வர்றாரு. இளையராஜா இல்லாம படம் எல்லோரும் தயங்கிய பொழுது கவிதாலயாங்கிற கம்பெனியில 3 படம் அறிவிக்கிறாங்க. 3 படத்துல டைரக்டர் முடிவு பண்றாங்க, கதாநாயகன் முடிவு பண்றாங்க. எல்லார்கிட்டையும் ஒரே ஒரு கண்டிஷனோட ஆஸ்ட்ரிக்ஸ் மார்க் போட்டு கீழே கண்டிஷன் என்னன்னா, இளையராஜா அந்த படத்துல கிடையாது, சம்மதம்னா வாங்க. ஒரே நேரத்தில் கவிதாலயா 3 படம் எடுக்குது ஒரே வருஷம். 1992ல் மணிரத்னத்தை வச்சு ரோஜா எடுக்குது, இசை ஏஆர் ரஹ்மான். பாலச்சந்தர் அவரே ஒரு படம் பண்றாரு, வானமே இல்லை. அதுக்கு படம் வந்து மரகதமணி, அதுக்கு இசை மரகதமணி. ரஜினிகாந்தை வச்சு அண்ணாமலை இருக்கிறாங்க, சுரஜிஷ்ணா
டைரக்டரு, அதுக்கு இசை தேவை. தமிழ் சினிமா ரொம்ப கவனமாக கவிதாலயா வேடிக்கை பார்த்துச்சு. இது என்ன புதுசாக கிளம்புறாங்க, ஏன்னா இவர் இளையராஜாவை போஸ்டரில் போட்டு தான் விற்றுருக்கோம் படத்தை. இப்போ இல்லாமல் ஒன்று நடக்குதுன்னு 3 படமும் மாபெரும் வெற்றி அடையுது. ரோஜா ஒரு மாபெரும் வெற்றி, அண்ணாமலை ஒரு கமர்ஷியலா மாபெரும் வெற்றி, பாலச்சந்திரன் நீண்ட நாள் கழிச்சு வானவேலை மாபெரும் வெற்றி. இளையராஜா இல்ல போல இருக்கு வெற்றியின் சூத்திரம்னு தமிழ் சினிமா தடால் அடியா அப்படியே கைவிட்டு இந்த பக்கம் திரும்பினா ரஹ்மான் எந்த படமும் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு, எல்லாரையும் திருப்பி அனுப்புறாரு. ஒரு புதிய செட் ஆஃப் இசையமைப்பாளர்கள் வந்து சேர்றாங்க. இது மாற்றத்துக்கு காரணம் இளையராஜா ரஹ்மான் மட்டும் இல்லை, சினிமாவே ஒலியா எப்படி எம்எஸ் விஸ்வநாதன் இளையராஜா வரும்பொழுது மாறுதல் நடந்துச்சோ தொழில்நுட்பம், அப்படி இளையராஜா ரஹ்மான்ட்ட வரும்போது டிஜிட்டலா இந்த தொழில்நுட்பம் மாறுது. நம்ம வீட்டுக்குள்ள சிடி வந்துருச்சு, கேசட் வாங்குறது நிப்பாட்டி 92ல கம்ப்யூட்டர்ல பாட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டோம், MP3 வந்துச்சு. இப்ப துல்லியமான சத்தங்கள் ஒலி கேட்குது, அதற்கான வாய்ப்பு ரஹ்மானுக்கு வந்து சேருது. முழுக்க ஒருத்தர் கண்ட்ரோல்ல தான் இருந்துச்சுங்கிறதே இல்லாம சினிமா பரவலா எல்லோரிடம் வந்து சேர்ந்து விட்டது. சேர்ந்த பொழுது அதன் பிறகு இந்த 10 ஆண்டுகள்ல ஒருத்தர் தான் இப்ப இல்லை. நீங்க எந்த துறை எடுத்துக்கிட்டாலும் ஒருத்தர்னு இல்லை, வேற 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 ஆட்கள் இருக்காங்க எல்லாவற்றுக்கும். ஆனா அவர்கள் முழுமையா ஆளுமை செலுத்துறாங்களா தான் இல்லை. இன்னைக்கு நடிகர் பின்னாடி போற ஆளே இல்லை. நடிகரை வேடிக்கை பார்க்கறான். எப்படி வேடிக்கை பார்க்கணும், வெள்ளம் வந்து அடையாறு பழத்துல போய் பாக்குறோம்ல, இப்படி தனியா ஓடுது அப்படின்னு. அதுக்காக அது யார் குதிக்க போறதில்லை, உள்ள குச்சி குதிக்க போறதில்லை. அப்படி வேடிக்கை பார்க்குற மாதிரி நடிகரை வேடிக்கை பார்க்கறான் ஒழிய அவன் சொல்வதை எதுவுமே கேட்க தயாரா இல்லை. 67 இருந்து 2017 என்ன ஆயிருக்குன்னா, அரசியலில் இருந்த எல்லோரும் சினிமாவுக்குள்ள இருந்தாங்கல்ல, இப்ப சினிமாவில் இருக்க எல்லோரும் அரசியலுக்குள்ள வரணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அதை பத்தி அறிவு இல்லாததுனால அவன் காமெடியனாவே தெரிஞ்சுக்கிட்டே இருக்காங்க எல்லாருக்கும். அது இப்படி ஒரு வாரத்தில் வர முடியும், அது இப்படி ஒரு மாசம் வர முடியும். இந்த நடிகை முறை என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, பொதுவாக வந்து ஹீரோ எப்படி கூட்டுறோம்னா லொகேஷன் சொல்லிடுவோம், வண்டி அனுப்புவோம், அதிலே காஸ்டியூம் ட்ரெஸ் எடுத்துட்டு போயிடுவாரு. அங்கே போய் வீட்டு வாசல் நின்று ட்ரெஸ்ஸை கொடுத்தா ஹீரோ ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு வண்டி ஏறுவாரு, நேராக ஷூட்டிங் வருவாரு. இவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, அந்த மாதிரி ட்ரெஸ் கொடுத்த வச்சு வண்டி எடுத்து கோட்டைக்கு கூட்டு போவாங்க போல நினைச்சிட்டு இருக்காங்க அவங்க கூட. ஏன் அப்படியே பழகினவங்க எல்லாரும். அது இல்லைல்ல, அது கொஞ்சம் கூட்டம் பார்க்கணும், ஆள் வர மாட்டாங்க கூட்டத்துக்கு, சேரை பார்த்து பேசணும், பெருந்திருளாய் கூட்டிட்டு போறவர்களே போய் சொல்லணும், அப்புறம் கூட்டம் வர வைக்கணும், அப்புறம் அதை ஓட்டா மாற்றணும், ஓட்டா மாத்தினதுக்கு அப்புறம் உட்கட்சி அரசியல் உயர்ந்த பதவி அடையணும், பதவி எடுத்த பதவி நிலைக்கு வச்சு முயற்சி பண்ணிக்கணும் இல்லையா. எடப்பாடி பழனிசாமி போது இவ்வளவு புரிஞ்சு கூப்பிடுவாருன்னு நமக்கு பதவி வந்து அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு, அது வரையும் தெரியலையே. அப்ப இது நிலைப்பதற்கு இந்த வேற வேற வேலைகள்லாம் செய்ய வேண்டியது இருக்கு. அப்ப செஞ்சா தான் நிலைக்கும்னு தெரியுது நமக்கு. இதுவெல்லாம் தெரியாம இது நடக்கவே நடக்காது. இந்த மாற்றம் நிகழவே கிடையாது. இதற்கு நடுவுல இவ்வளவு வேலைக்கு நடுவுல நீங்க எல்லோரும் ஒரே ஒரு கருத்து எடுத்துட்டு போயிருங்க. சினிமாவில் வியாபாரம் எல்லாம் பெரிய வீச்சா மாறிட்டு இல்ல, வியாபாரம் அவ்வளவு வீச்சா மாறவே இல்லை. வியாபாரம் சுருங்கிக்கிட்டே இருக்கு. சினிமா பெருசாயிடுச்சு, பல நூறு கோடிக்கு இருக்கிறது ஆயிடுச்சு. எப்படி சுலபமா புரியுற மாதிரி சொல்லிடுறேன், 2 அது மட்டும் சொல்லி முடிச்சிடறேன். கிரிக்கெட்டும் சினிமாவும் ஒண்ணு. கிரிக்கெட்டு எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியத்தில் விளையாண்டுருந்தாங்க. எல்லாரும் போய் முதல் நாளே வச்சு டிக்கெட் வாங்கி பார்த்தோம். அப்படித்தான் 4 வருஷத்துக்கு முன்னாடி கிரிக்கெட் பார்த்தோம். அந்த டிக்கெட்டு அந்த காசு அவனுக்கு போனுச்சு. நம்ம இப்படி திரையரங்கத்தில் போய் சினிமாவை பார்க்குறோமோ அப்படி அந்த கிரிக்கெட் மெதுவாக டிவியில் பார்க்க ஆரம்பித்தோம். டிவியில் பார்க்க ஆரம்பிக்கும் பொழுது எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அதையெல்லாம் கிரிக்கெட் போர்டு வந்து காசாக்குனுச்சு. இப்போ டெலிவிஷனில் கிரிக்கெட் வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு பேட்ஸ்மேனுடைய இடது பக்கம் தோள்பட்டையும் இடது பக்கம் தொடையும் தெரிய ஆரம்பிச்சிச்சு. இது 2 பக்கத்தில் நெருக்கமாக தெரியுதுன்னு தான் அது 2லயும் விளம்பரம் போட ஆரம்பிச்சான். அதுக்கப்புறம் தான் ஹெல்மெட்ல இடது பக்கம் மட்டும் விளம்பரம் போட ஆரம்பிச்சான். நீங்க லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் தான் வலது பக்கம் தான் போடுவான். ஏன்னா எந்த பக்கம் போடுறது முக்கியம் இல்லை, டிவியில் எந்த பக்கம் தெரியுதுங்கிறது தான் முக்கியம். அப்ப எந்த பக்கமெல்லாம் எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ பேட்டை தட்டிக்கிட்டு கிரீஸ்ல நின்னோம்னா ஷூ தெரியுது, க்ளோஸ்அப்ல பார்க்க முடியும் ஷூவை, அப்ப ஷூல விளம்பரம் போடு. இப்படி எங்கெல்லாம் தெரியுதோ எதையெல்லாம் ரசிகர் பார்த்தானோ அதையெல்லாம் காசாக்குச்சு கிரிக்கெட்டு. சினிமா திரையரங்கத்துல இருந்து டெலிவிஷனுக்கு வந்துச்சு. டெலிவிஷனுக்கு வந்த பொழுது அது எதையுமே காசாக்க தெரியாம தமிழ் சினிமா கைவிட்டுருச்சு. இன்னைக்கு டவுன்லோட் பண்ணி படம் பார்க்கலாம், காசு தயாரிப்பாளருக்கு வராது. சிடியில் நீங்க படம் பார்க்கலாம், காசு தயாரிப்பாளருக்கு வராது. நீங்க பாட்டு கேட்பீங்க, காசு தயாரிப்பாளருக்கு வராது. தயாரிப்பாளருக்கு இப்பவும் ஒரே ஒரு சோர்ஸ் தான், தியேட்டர்ல கவுண்டர்ல வர்ற காசு மட்டும்தான் காசு. அதற்கப்புறம் அவருக்கு மறுபடியும் காசு வரவே மாட்டேங்குது. காசு வரவே வராததுனால அவர் என்ன செய்யறாருன்னா, என்ன வேணாலும் ஆனாலும் பரவாயில்ல, வெள்ளி சனி ஞாயிறு எப்படியாவது கூட்டத்தை வர வச்சிருக்காங்க.
அதனாலதான் உட்காந்து 35 சேனல்லையும் வாரம் 3 டைரக்டர் 3 ஹீரோ உட்காந்து இதுவரை தமிழ் சினிமா எடுக்காத கதை எடுக்கிறோம் தைரியமா போய் சொல்றாங்க, வெட்கமே இல்லாம. நம்மளும் தயக்கமே இல்லாம பார்த்துட்டே இருக்கோம். அவனுக்கு தெரியும் மறுபடியும் அடுத்த வாரம் இதே போய் சொல்ல வேற டைரக்டர் வர போறான், நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்ப சொல்லிடுவோம்னு. இப்ப யாரும் கூட்டமா கூடி டிவியில சொன்னா யாரும் வரமாட்டேங்கிறான் தேட்டருக்கு. எல்லாம் உட்காந்தாங்க டிவியில நல்லா இருக்குங்கிறாங்க, பார்த்து விடாத படத்தை முடிவு எடுத்துறான். அப்ப இந்த வியாபாரத்தை சரி பண்ண வேண்டிய ஒரு இடம், முக்கியமான இடம் இருக்கு. ஆனா வியாபாரம் என்பது அவர்கள் படம் எடுக்கிறோம் வச்சுருக்கேன். பொதுவாக புரியுறக்கா சொல்றேன். எல்லாரும் சொல்லிட்டே இருக்காங்க திருட்டு விசிட் இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணி தெளிவாக புரிஞ்சும். சினிமாவிலிருந்து எப்படி அரசியல் தான் தமிழ் சினிமாவா இருந்துச்சோ அப்படி மறுபடியும் இருக்குமானா அப்படி இருக்கவே இருக்காது. இன்னொரு வாய்ப்பே கிடையாது. நான் தெளிவா ஆளை சிந்திச்சு அதை சொல்றேன். மறுபடியும் கமலஹாசன் இவ்வளவு பியூர்மா ட்விட்டர்ல செயல்பட்டாலும் சரி, ராகவேந்திரா லாரன்ஸ் 5 லட்சம் பேருக்கு சோறு போட்டாலும் சரி, தமிழ் சினிமாவிலிருந்து இன்னொரு அரசியல் தலைவர் வரவே மாட்டாங்க. வருவதற்கான வாய்ப்பே கிடையாது. 2 காரணம். ஒண்ணு, திடீர்னு ஒருத்தர் முயற்சி எழ முடியாது, அது தொடர்ந்து ஒரு களப்பணி செய்யணும், அது யாரும் இங்கே செய்யல. 2வது, அதை பற்றிய புரிதல் இருக்குல்ல, எதுக்கு சும்மா இருக்கணும் எதுக்கு பேசணுங்கிற புரிதல் இருக்குல்ல, அதுவே இல்லாம இருப்பதனால் அதுல நீ நடக்கவே நடக்காது. அப்ப இங்க சினிமாவை அரசியல் போலவே சினிமாவிலும் ஒரு மிகப்பெரிய வெற்றிடம் இருக்கனா இருக்கு. கதாநாயகனுக்கு இருக்கு, படம் பார்க்கறவங்களுக்கு இருக்கு, எல்லாருக்கும் இருக்கு. அதனுடைய ஆரம்பம் எதுன்னா ஜல்லிக்கட்டு நடந்துச்சுல்ல, ஜல்லிக்கட்டு தான் அதனுடைய ஆரம்பம். ஜல்லிக்கட்டு ஒரு புதிய மாற்றம். இந்த சமூகம், அரசியல், பொருளாதாரம், சினிமா எல்லாவற்றிலும் பேசுறோம்ல, இதுல எல்லாம் என்ன மாற்றம் நிகழப்போகுதுன்னா, நிகழ்ற மாற்றம் என்னன்னா, இந்த மக்கள் இன்னைக்கு நேரடியா இது என் பிரச்சனைன்னு சொல்ல ஆரம்பிச்சுன்னா ரொம்ப நாள் கழிச்சு தமிழ்நாட்டுல நீங்க வேற யாரும் எனக்காக சொல்ல வேண்டாம், நான் சொல்றேன் என் பிரச்சனைங்கிறான். ஜல்லிக்கட்டு அதனுடைய தொடக்கமா இருந்துச்சு, அதனுடைய தொடர்ச்சியா நெடுவாசலா இருக்கு. நெடுவாசல் இருக்க அத்தனை பேரும் அந்த பொம்பளையை பேசுற கேட்டா, ஒரு பொம்பளை, புதுக்கோட்டை பொம்பளைக்கு இவ்வளவு அரசியல் புரியுமா இப்பதான் நம்ம முதல்ல கேட்கிறோம். நம்ம இதுவரை கேட்டதே இல்லையே, நம்ம தான் பேசியிருக்கோம், அவ கேட்டிருக்கா. இப்பதான் அவ முதல்ல பேசுறா. அந்த டெலிவிஷன்ல ஒவ்வொருத்தரும் புதுக்கோட்டை சேர்ந்த பேர் இவ்வளவு தெளிவான அரசியலோட இவ்வளவு புரிதலோட இருக்காங்கிறது ஆச்சரியம். அது ஒரு நல்ல தொடக்கம். எப்படி இப்ப அரசியல் கட்சிகள் எதை எடுத்துக்கொள்வதுன்னு தெரியாம தடுமாறுறாங்களோ, எல்லா கட்சிக்கும் தடுமாற்றம் இருக்குல்ல. எல்லாரும் என்ன சொல்றாங்க, பேஸ்புக் ட்விட்டர்ல ஒன்று இணைஞ்சுட்டான்னு சொன்னாங்க. 1 வருஷம் முன்னாடி வரையும் அது கூட வெட்டி பயில வேலை சொல்லிட்டு இருந்தோம் நம்ம எல்லாரும் சேர்ந்து. எப்ப பார்த்தாலும் புரிஞ்சு அதையே பார்த்துக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருந்தோம். புரிஞ்சவங்க கூட ஒருத்தர் நிமிந்தா தமிழ்நாடு தடுமாறிடுச்சு. ஆனா இதே பேஸ்புக்கும் ட்விட்டரும் எல்லா அரசியல் கட்சிகள்லையும் ஒரு டிஜிட்டல் டிபார்ட்மெண்ட் இருக்கு, அவர்களுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனா அதுக்குள்ள ஆளை சேர்க்கவே முடியல. ஒரு பெரிய வித்தியாசம் உணரணும் எல்லாரும். எவனோ ஒருத்த மெசேஜ் கொடுத்தா நெடுவாசல்ல உடனடியா 1 லட்சம் பேரை திரட்டிட முடியுது. ஆனா ஒரு அரசியல் கட்சியால பொதுக்கூட்டத்துக்கு 10,000 பேரை திரட்ட முடியல. அதே பேஸ்புக் இருக்கு, அதே ட்விட்டர் இருக்கு, அதே ஆள் இருக்கு, அதே யூத் இருக்கு, எல்லாம் இருக்கு. இங்க முழுமையா அவர்கள் நம்பிக்கை இழந்து வேற ஒண்ணு, நான் என் பிரச்சனையை நான் பேசுறேன்னு கிளம்புறாங்க. நான் சொல்லிக்கிறேன், நீ தள்ளி இல்லைங்கிறான். அப்ப அரசியல் போலவே சினிமாவிலும் அவனுக்கான படத்தை எடுக்க இந்த மக்கள் தான் கிளம்பி வருவாங்க. சலிச்சுட்டாங்க, திரும்ப திரும்ப பார்த்துட்டாங்க இல்லையா. இன்றைக்கு சரியா சினிமா புரிஞ்சுக்கணும். யாரை புரிஞ்சுக்கணும், நீங்க இந்த நாட்டுல மக்கள் விரும்புற அடையாளம் எதுன்னா விஜய் சேதுபதி தான் அடையாளம். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, எப்படி 67 சிவாஜி கணேசன் இருந்தாரோ உங்க வேலை நடிக்கிறது இல்லையா, நீ நல்லா நடிக்கிறா நான் பாக்குறேங்கிறான். நீ வயசானவன் நடி, அலியா நடி, பிசிக்கலி சேலஞ்சா நடி, தேர்ட் ஜெண்டரா நடி, ஒரு குழப்பமும் இல்லை. நீ நடிக்க வந்திருக்க, அதை மட்டும் நடிக்க. அப்படி நடிக்காம எது ரெகுலர் டெம்ப்ளேட்டோ அந்த ரெகுலர் டெம்ப்ளேட்டை நடிக்கிற சிவகார்த்திகேயன் ஒவ்வொரு படம் ரிலீஸின் பொழுது மேடையில கண்ணீர் விட வேண்டியது இருக்கு. படத்துல டிராமா இல்லாததுனால படம் ரிலீஸ் ஸ்டேஜில் நடத்த வேண்டியது. அந்த டிராமாவை எப்படியாவது வந்திருக்கேன், தயாரிப்பாளர் காசே இல்லை, காசே இல்லாத எப்பறம் 30 கோடி ரூபாய்க்கு படம் எடுத்தாலும் யாருமே கேட்கல, அவர்கிட்ட காரே இல்லை அப்படின்னா. அப்ப வேற ஏதாவது ஒன்று செய்ய வேண்டியிருக்கு. அதுவெல்லாம் பிரச்சனை இல்லை, எங்க நடிக்கிறது, எந்த கதாபாத்திரம் நடிப்பேன்னு சொல்ற விஜய் சேதுபதி ஒரு ப்ரமோஷனுக்கு வர்றதில்லை, ஒரு இடத்துலயும் கண்ணிட்டு வர்றதில்லை, சிரிச்சுக்கிட்டு அடுத்த வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கான். இதுதான் தமிழ்நாடு விரும்பும் இன்றைய சினிமா நினைக்கிறேன். விடைபெறேன். நன்றி.